3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் ரூபாய் 15040 சம்பாதிக்கின்றனர். எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12400 சம்பாதிப்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3 men மற்றும் 4 women இவங்க சேர்ந்து 3780 சம்பாதிக்கிறாங்க. எத்தனை நாட்கள்னா 7 daysல. இது வந்து 7 daysோட இன்கம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 11 men + 13 women சேர்ந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 15040. இது வந்து 8 daysல சம்பாதிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7 men 9 women எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 12400. எத்தனை நாட்களில் சம்பாதிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுதானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 men + 4 women சேர்ந்து 3780 7 நாட்களில் சம்பாதிக்கிறாங்களே. அப்போது அது 1 டேயில் அவங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணுவோமா? அப்போது 3 men + 4 women = 3780/7. இது இப்போ நமக்கு இதை கேன்சல் பண்ணால் 540ன்னு கிடைக்கும். இது வந்து இந்த 3 men + 4 women சேர்ந்து ஒரு நாளில் சம்பாதிக்கிற வருமானம் வந்து 540. நெக்ஸ்ட்டு இந்த 11 men 13 women கொடுத்துருக்காங்களா, அதிலிருந்து 8 daysக்கான இன்கம் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒன் டேக்கான வருமானம் எவ்வளோன்னு பார்க்கணுன்னா 8ஆல் டிவைட் பண்ணணுமா இந்த 15040. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 11 men + 13 women = 15040/8. கேன்சல் பண்ணால் இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 1880ன்னு கிடைக்குது. இப்போது இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஒரு மென்னோட வருமானம் எவ்வளோ, ஒரு உமனோட ஒரு நாள் வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு ரெண்டையும் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் சால்வ் பண்ணணுமா? இப்போது ஈக்குவேஷன் 1 நம்ம 11ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 33 men + 44 women = 540 × 11 எவ்வளோ? 5940. அப்புறம் ஈக்குவேஷன் 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 33 men + 39 women = 5640ன்னு கிடைக்கும்.